காரைக்குடி பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம சமையலை பற்றி பார்க்க போகிறதில்ல, நமக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு டீயை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். செம்பருத்தி பூ தாங்க. இந்த செம்பருத்தி பூ நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. உடல் எடையை குறைக்கும், நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. நம்ம ப்ரெஷர் இருந்தால் அதை நார்மலாக்கும், சுகருக்கு நல்லது, உடம்பு நல்லா எடையை குறைக்கும், அனைத்துக்கும் நல்ல ஒரு மருந்துங்க. இது எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் காலையில் பல் விளக்கணுன்னே வெறும் வயிற்றில் இதை கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு பாருங்கள், ஒருத்தருக்கு 4 பூ போதும். இந்த மாதிரி ஒரு பிஞ்சு ஜீரகம், ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள், இதை போட்டு நல்லா நம்ம இப்போ டீ போட்டு காமிக்கிறேன் வாங்க. பாருங்கள், இப்போ தண்ணியை ஊற்றிக்கிறேன். மண் சட்டியில் தான் வச்சுருக்கேன். மண் சட்டி இருந்தால் மண் சட்டியில் வைங்க, இல்லாட்டி வேறு பாத்திரம் எதுவாக இருந்தாலும் வைங்க. மண் சட்டியில் வச்சா ரொம்ப நல்லது. பாருங்கள், இந்த மாதிரி காம்பு பகுதியை எடுத்துடணும். அதுக்காகத்தான் நான் காம்பு பிக்காமல் வச்சுருக்கேன். பூவை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி காம்பு பகுதியை எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி காம்பு பகுதியை எடுத்துருங்க. 4 பூவுக்கு 1 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ போட்டுருவோம். பாருங்கள், இந்த மாதிரி கையில் ஒரு பிஞ்சு எடுத்தால் போதும். ஜீரகம், ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள். நீங்கள் ரெகுலராகவே சாப்பிடலாம், இது எதுவுமே செய்யாது. ஹைப்ரிட் செம்பருத்தி சாப்பிடக்கூடாது. இந்த ஒத்த செம்பருத்தி மட்டும்தான் நம்ம டீ போட்டு குடிக்கணும். பாருங்கள், அது நல்லா கொதித்து வந்தோடனே அதோட இதெல்லாம் அந்த சாரெல்லாம் நல்லா இறங்கிரும். அது இறங்கும் போதே நமக்கு நல்லா தெரியும். இறக்கி ஆற வச்சுட்டு நம்ம குடிச்சிட வேண்டியது. சின்ன பசங்களுக்கெல்லாம் இது தேவையில்லை, பெரியவங்களுக்கு மட்டும்தான். பாருங்கள், இந்த மாதிரி 20 வயசுக்கு மேலே உள்ளவங்க மட்டும்தான் குடிக்கணும். சின்ன பசங்களுக்கு வேண்டாம். பாருங்கள், அது பூரா மூழ்கி அந்த அப்படியே நல்லா சிவப்பு கலரில் நல்லா அந்த இது பூரா இறங்கிரும். இறங்கினோன்னே நம்ம இறக்கி ஆற வச்சு சாப்பிடணும். அதுக்கு முன்னால் டீ குடிக்கக்கூடாது. டீ குடிக்காததுக்கு முன்னால் நம்ம ஃபஸ்ட்டு இந்த டீயை குடிக்கணும். அரை மணி நேரம் சென்றதுக்கு அப்புறம் தான் நம்ம எதுவும் சாப்பிடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து வரட்டும். இன்னமும் இந்த டீ நல்லா இறங்கணும். பாருங்கள், இப்போ டீ நல்லா இறங்கிடுச்சு. இப்போ இறக்கி ஆற வச்சுருவோம். பாருங்கள், இப்போ நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான செம்பருத்தி டீ ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதயத்துக்கு, முக்கியமாக இதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம இதயத்தில் என்ன அழுக்கு இருந்தாலும், என்ன அடைப்பு இருந்தாலும் அதை கண்டிப்பாக அது எடுத்துரும். இதை நான் சொல்லலை, டாக்டர்களே சொல்லியிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம்.